guys and welcome back guys. இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பிளாக் ஃப்ரூட்டில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் போன வீடியோவில் வந்து நிறையா பேர் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்படி பார்க்கலன்னா மறக்காமல் போய் சேனலில் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் யூசர் நேமை மட்டும் கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. அப்போ தான் என்னால் முடிஞ்ச கிவ்வேஸ் உங்களுக்கு தர முடியும். நான் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து V3 எடுத்திருப்பேன், ஹியூமன் V3. அது நிறையா பேர் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கும், நிறையா பேர் பார்த்துருந்தீங்க அதை. அப்புறம் நிறையா பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிருக்கும் எப்படி ஹியூமன் V2 எடுக்கிறது. அதை வந்து யாருமே நிறையா பேர் வந்து தமிழில் போட்டதில்லை, நிறையா இங்கிலீஷில் தான் இருக்குது, இங்கிலீஷ் வேறு லாங்குவேஜில் இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறது, பிளாக் ஃப்ரூட்னாலே அமெரிக்கன்ஸ் தான் ஆகிப்போச்சு, ஃபாரினர்ஸ் தான் ஆகிப்போச்சு. பிளாக் ஃப்ரூட்னாலே நிறைய பேர் அவங்க ஃபாரினர்ஸ் தான் இருக்காங்க. அதனால நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, தமிழில் V2 எப்படி எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. உங்களுக்கான வீடியோ தான் அது. அப்படி தெரிஞ்சிருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியாத வீடியோஸும் வரும், அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸும் வரும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து க்ரீன் ஜோனுக்குள்ள ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகிறீங்களா, உங்களுக்கான இது கைடு தான். இது வந்து ஃபஸ்ட்டு கைடு வீடியோ. இப்படியே இந்த மறக்காமலாம் இந்த கொஸ்ட்டு கொடுக்குறேன். இதோ இவன் அப்படியே பார்த்துக்கோங்க, அவன் மூஞ்சை பார்த்துக்கோங்க. அப்புறம் அவன்கிட்ட வந்து இந்த அப்படியே திரும்பி இந்த செடிக்கிட்ட அப்படியே போனீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒருத்தன் வித்தியாசமாக நின்றுட்டுருப்பான். இதோ இவன் தான் வித்தியாசமாக கண்ணாடி போட்டு படித்தவன் மாதிரியே நின்றுட்டுருப்பான். ஆனால் அவன் 3 பூ கேட்குறான். அது எதுக்கு கேட்குறான்னு தெரியாது. இவன்கிட்ட வந்து நீங்கள் போய் பேசணும். டேய் எனக்கு வந்து 3 ஃப்ளவர் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு கொலோசியம் கொஸ்ட்டு முடிக்கணும். அதுக்கு நான் தண்ணி வீடியோவாக வேணுமான்னு சொல்லுங்கள், நான் போடுறேன். அப்புறம் வந்து அடுத்த பாட்டு யாருக்கு வேணும்ன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இவன்கிட்ட இருந்து ஃபஸ்ட்டு இது வந்து இவனை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளவரோட லொக்கேஷன் இது வந்து காலில் முன்னாஸ் பணம் வந்து இந்த இடம். அவன்கிட்ட இருந்து இங்கே வந்தீங்கன்னா இந்த இடம் இருங்க, நான் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. இந்த இடம் தெரியுதா, இந்த இடத்துல வந்து இருக்குங்க ஃபஸ்ட்டு ஃப்ளவர். ஓகேவா, இது வந்து இது நிறைய இடத்துல இருக்கும். ஐயோ நான் வேற கிறுக்கி வைக்கிறேன், போர்டு பார்க்க தெரியாமல். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளவர்னால் இங்கே தான் இருக்கும்னு கிடையாது. ஓகேவா, நிறைய இடத்துல இருக்கும். அது நான் எல்லா இடத்தையும் இப்படி இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இது வந்து இந்த ஃப்ளவர் வந்து காலையில் ஆகிற ஃப்ளவர். இந்த ஃப்ளவரோட பேர் வந்து ஃப்ளவர் 1. ஓகேவா, இது வந்து காலில் மட்டும்தான் ஸ்பான் ஆகும். அது ஒரு இடமா இப்போ காலம்னு நினச்சிக்கோங்க, காலகாத்தால கேமில் காலகாத்தான்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா, இப்போ பகல்னா போயிட்டு தேடிட்டு இருக்காதீங்க, கிடைக்காது. ஓகேவா, கேமில் காலகாத்தான்னு நினச்சிக்கோங்க. அங்கே ஒன்று பார்த்தோமா, இங்கேயும் இங்கே ஃப்ளவர் 1 இங்கேயும் இருக்கும். ஓகேவா, இருங்க நான் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். இங்கேயும் இருக்கலாம், இப்போ நான் க்ரீன் ஜோனில் காட்டினால மேபி அங்கேயும் இருக்கலாம். நீங்கள் எல்லா இடத்துலையும் தேடணும். ஓகேவா, நான் இப்போ காட்டுற எல்லா இடத்தையும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளவருக்கு தேடணும். ஓகேவா, இது ஒரு இடம், க்ரீன் ஜோனில் ஒரு இடம், அப்புறம் வந்து இப்போ நான் ஒரு இடம் காட்டினேன்ல, ஒரு புல்வெளி மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துல நீங்கள் பார்க்கணும். அப்புறம் வந்து நீங்கள் அப்படியே இங்கே வரீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படியே வாங்கலாம் என் கூட, வெயிட் பண்ணுங்க, காமிக்கிறேன். இன்னும் இங்கே ஒரு கோஸ்ட் ஃப்ரூட் இருக்குது, இது எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கச்சா இருக்காரா, நம்ம கச்சாவை அப்படியே பார்த்துக்கோங்க. கச்சாவை பார்த்துட்டு அப்படியே மேலே பார்க்குறீங்க, அப்படியே தலையை மேலே பார்க்குறீங்களா, அங்கே அந்த மேன்ஷன் இருக்கா, அந்த மேன்ஷன் என்ன பண்ணுறீங்க, உங்கள் பவரை தூக்கி மேலே போடுறீங்க. பவர்லாம் வேணும்னு இல்லை, நீங்கள் அப்படியே சும்மா அப்படியே ஜம்ப் பண்ணி போனாலே ஓகே தான். நீங்கள் அப்படியே போகிறீங்களா, போயிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இப்படி வந்ததுக்கப்புறம் இந்த வாசல் இருக்குல்ல, அப்படியே இந்த ஸ்வான் கிட்ட போயிடாதீங்க. அப்படியே இந்த வாசல் இருக்குல்ல, இந்த வாசல் அப்படியே பார்த்துட்டு அப்படியே வாசலில் அப்படியே படி வச்சு அப்படியே உள்ளே வாங்க. உள்ளே வந்துட்டு அந்த செடி இருக்குது பார்த்தீங்களா, இருங்க நான் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். இந்த செடியில் அந்த அப்படியே லைனாக இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து இருக்கும். ஓகேவா, இந்த இடத்துல வந்து ஃப்ளவர் இருக்கும். இது வந்து அப்புறம் இன்னொரு இடமும் சொல்ல மறந்துட்டேன், இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளவர். ஓகேவா, இப்போ நான் காட்டில் எல்லா லொக்கேஷனுமே ஃபஸ்ட்டு ஃப்ளவருக்கான லொக்கேஷன். இப்போ வந்து செகண்ட் ஃப்ளவர் போகலாம். செகண்ட் ஃப்ளவர் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நைட்டில் மட்டும்தான் ஸ்பான் ஆகும். இப்போ நைட் இருக்கா, நைட்டில் மட்டும்தான் ஸ்பான் ஆகும். இப்போ வந்து நான் வந்து அந்த கொஸ்ட்டை ஏற்கனவே முடிச்சிட்டேன், அதனால என் கண்ணுக்கு தெரியாது. ஓகேவா, என்னோட கண்ணுக்கு தெரியாது, ஆனால் உங்கள் கண்ணுக்கு தெரியும். நீங்கள் பண்ண முடியுது, இப்போ உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, நீங்கள் பண்ணும்போது உங்கள் கண்ணுக்கு தெரியும். ஓகேவா, இப்போ வந்து செகண்ட் ஃப்ளவர் அது வந்து நைட்டு மட்டும்தான் ஸ்பான் ஆகும். இதுக்கு முன்னாடி நான் காட்டின லொக்கேஷன் எல்லாம் ஃபஸ்ட்டு ஃப்ளவர், அது வந்து காலையில் மட்டும்தான் ஸ்பான் ஆகும். இப்போ நான் காட்டும்போது ஃப்ளவர் 2, அதாவது நைட்டு. டே மிராக்கிள் ஃப்ரீயாக தெரியாடா, ப்ளீஸ்டா விட்டுறா, டே விட்டுறாடா, போயிடண்டா, தரமாட்டான் போல இருக்கே. சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன, புத்தா டிரான்ஸ்ஃபர்மேஷனை போடுறது போடுங்க. நம்மளோட கிளிச் என்ன,
நம்ம எல்லாம் யூஸ் பண்ணுற கிளிச்சு தானப்பா இது. போடுங்க மக்களே. புத்தா போடுறீங்களா, கையில் ஒரு ட்ராஷ் எடுக்கிறீங்களா, ஓகே. பாம் ஃப்ரூட்டை தூக்கி கையில் வச்சு, அப்புறம் இவன் என்னத்துக்கு இருக்கானே தெரில இந்த பாம் ஃப்ரூட்டு, சும்மா இருக்கான், நம்ம இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, புத்தாவை தான் நீங்கள் போகணும் கிடையாது ப்ரோ. நான் வந்து இது வச்சுருக்கேன் ப்ரோ, ட்ராகன் வச்சுருக்கேன் ப்ரோ, கிட்ட புத்தா இல்லை ப்ரோ, புத்தாவில் எப்படி ப்ரோ போவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புத்தாவில் தான் போகணும் இல்லை, நீங்கள் எதில் வேணால் போகலாம். இதோ அப்படியே இங்கேருந்து அப்படியே இந்த கிங்டம் ஆஃப் ரோஸுக்கு வந்து இப்படி வரீங்க, இந்த சைடாக வரீங்க. இந்த சைடாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சீக்ரெட்டான ஒரு ஐலாண்ட் இருக்கும், தெரியுதா? இருங்க வெயிட் பண்ணுங்க, அங்கே பெருசாக இருக்கே அது கிடையாது, இதோ இங்கே தெரியுதா, அந்த ஐலாண்ட் தான். இதோ இந்த ஐலாண்டு. இவன் இங்கே வந்து ஒரு என்பிசி இருப்பான், அவன்கிட்டலாம் நீங்கள் பேசினா தருவான்னு நினைக்காதீங்க. இவன்கிட்ட வந்துட்டு இங்கே வரீங்களா, இங்கேருந்து அவனுக்கு பின்னாடி போகணும். இருங்க நான் செஸ்ட்டை மட்டும் கலெக்ட் பண்ணிக்கிறேன். காசு இல்லை மக்களுக்கு, காசு இல்லை, அதுக்கு தான் செஸ்ட்டை மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். பரவாயில்ல, 1 மில்லியன் இருக்கா மாசு, ஒரே நாளில் 1 மில்லியன் சேர்த்துறேன் மக்களே. அப்புறம் லெவலும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அதிகமாக இருக்கும். இதோ இங்கே பாருங்கள், இந்த இடம் இருக்குல்ல, இந்த வீடுக்கு பின்னாடிலாம், ஐயோ தண்ணியில் ஒன்று சேர்த்துற போகிறேன். இப்போ நான் ரவுண்ட் பண்ணுற பாருங்க, இன்னும் இங்கே இருக்கும். இது ஒரு ஃபர்ஸ்ட் லொக்கேஷன். இதுக்கும் பக்கத்துலேயே ஒரு லொக்கேஷன் இருக்குது, இருங்க காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இது ஒரு லொக்கேஷன், ஓகேவா? நான் வேறு போர்டில் கிறுக்கிறேன். அப்புறம் இந்த மரம் இருக்குல்ல, இந்த மரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா இது ஒரு லொக்கேஷன், ஓகேவா? இப்போ ஒரே ஐலாண்டில் ஒரே இடத்துல 2 லொக்கேஷன் இருக்கும். இந்த இடத்துல இங்கே யார் இருக்கும், ஓகேவா? இது வந்து கொஞ்சம் நல்லா தேடிக்கோங்க. இந்த ஐலாண்டில் மட்டும் அது எந்த இடத்துல வேணால் ஸ்பான் ஆகும், ஓகேவா? இந்த ஐலாண்டை மட்டும் தேடிக்கோங்க, நல்லா கொஞ்சம் கிளியராக தேடிக்கோங்க. இந்த ஐலாண்டில் தான் நான் நிறையா வாட்டி ஃப்ளவரை மிஸ் பண்ணிட்டேன், அதனால் கொஞ்சம் பார்த்து தேடிக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு திரும்பி என்ன பண்ண வேண்டியது, இந்த வீடு மேலே நின்று புத்தா டிரான்ஸ்ஃபர்மேஷனை போட வேண்டியது. அதுக்கப்புறம் நம்ம உதவாக்கிற பாம் ஃப்ரூட் எடுத்து அப்புறம் வந்து இப்படி போட்டு அப்படியே ஒரு ஜம்பை போட வேண்டியதான். பரவாயில்ல, பாம் ஃப்ரூட்லாம் உதாக்குறோன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஹெல்ப் பண்ணுறோம். இல்லை நம்ம இப்படி போக வேணாம், நம்ம என்ன பண்ணுவோம், கஃபேக்கு டெலிபோர்ட் ஆயிரும். நான் ஒருத்தன் வாய் கொலருதுங்க, எனக்கு வாய் கொலர். போர்ட்டலில் எனக்கு உள்ளே வைக்கிறியாடா? போர்ட்டலில் போகணுன்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசைங்க. நானும் போர்ட்டல் வாங்கிட்டதுக்கப்புறம் போர்ட்டலுக்குள்ளே போவேங்க. எனக்கு போர்ட்டலுக்குள்ளே போகணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. அதுக்குள்ளே இப்படி டைமென்ஷனல் ட்ரிஃப்ட்லாம் சொல்கிறாங்க. நான் ஒன்றும் ஷோகேஸ் வேறு பார்க்கல, அதுக்குள்ளே இன்னும் பெருசாக இருக்குமோ, அதை நான் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப சஸ்பென்ஸே தாங்க முடியல. இப்போ சாப்பிட்றவா அப்படின்ட்டு இருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே கஃபேலேருந்து இப்படி வரீங்க, இது அப்படியே வரீங்க. இருங்க வெயிட் பண்ணுங்க, நம்ம வந்து இன்னும் அங்கே தெரியுதா, அங்கே ஒரு ஐலாண்டு, அந்த ஐலாண்ட் தெரியுதா? அந்த ஐலாண்ட் வேறு, இந்த ஐலாண்ட் வேறு, ஓகேவா? டிஃப்ரெண்ட்டான ஐலாண்டு. இது வந்து அங்கிட்டு இருக்கும், டாக் 2க்கு அங்கிட்டு இருக்கும், ஓகேவா? அது வந்து லெஃப்டில் இருக்கும், இது வந்து ரைட்டில் இருக்கும். இந்த ரைட்டில் வந்து இப்படி ஒரு ஐலாண்ட் இருக்குல்ல, அப்படியே குமிச்சு வச்ச மாதிரி மண்ணெல்லாம். இந்த ஐலாண்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே வரீங்க, அப்படியே நேராக வாசலில் காலை வச்சு உள்ளே வரீங்களா, ஃப்ளாஷ் டப்பை போட்டு அப்படியே மாதம் ஒரு என்ட்ரியை போட்டு அங்கே மேலே ஒரு ஓட்டை இருக்கா, உங்களுக்கு தெரியாது. இந்த ஃப்ரூட்டும் நைட்டில் தான், இந்த ஃப்ரூட்டுன்றேன், இந்த ஃப்ளவரும் நைட்டில் தான் ஸ்பானாகும், ஓகேவா? இந்த இடத்துல ஒரு புல்வெளி இருக்குல்ல, இந்த புல்வெளியில் எங்கே வேணால் இருக்கும், ஓகேவா? இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே ஃப்ளவர் 2 நைட்டில் ஸ்பான் ஆகுறது, ஓகேவா? இந்த புல்வெளியில் எங்கே வேணால் இருக்கும், ஓகேவா? இது வந்து அப்புறம் உங்கள்கிட்ட இன்னொரு டிஸ்க்ளைமர் மக்களே, இந்த ஃப்ளவர்லாம் ரொம்ப ரொம்ப குட்டியோண்டாக இருக்கும், உங்கள் கண்ணுக்கே தெரியாது. அதுவும் மொபைல் பிளேஸெல்லாம் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால தான் நான் உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, நல்லா தேடுங்க, ஓகேவா? நான்லாம் நிறைய வாட்டி பார்த்துட்டே விட்டு வந்துருக்கேன், அந்த ஃப்ளவரே இல்லைன்ட்டு, ரொம்ப குட்டியோண்டாக இருக்கும். அதனால கொஞ்சம் பார்த்து தேடுங்க. அப்புறம் கிரேவியார்டில் இந்த நைட் ஃப்ளவர் இருக்கும், அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. கிரேவியார்டில் வேம்பயர் இருக்க இடத்துல இருக்காது, ஜோம்பி இருக்க இடத்துல மட்டும் கீழே எங்கேயாவது அந்த சவப்பட்டி மாதிரி உட்கார வச்சுருப்பாங்களா, அது எங்கேயாவது இருக்கும், ஓகேவா? அந்த போச்சு வச்சுருப்பாங்களா அதில். இப்போ வந்து நான் காட்ட போகிறது வந்து ஃப்ளவர் 3, அதாவது எல்லோ ஃப்ளவர். அது வந்து இந்த பயப்பிள்ளைங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அவன் பேர் என்ன, ஸ்வான் பைரட். என்ன விட்டுருங்கண்ணே, தெரியாம மாட்டேண்ணே, அடிக்காதீங்கண்ணே, என்ன வெயிட் பண்ணுங்கண்ணே, உங்களை ரவுண்ட் பண்ணி காட்டிக்கிறேண்ணே, வெயிட் பண்ணுங்கண்ணே. ஐயோ இவங்க வேறு என்னங்க இவ்வளோ கோவமாக இருக்காங்க, என்ன அடிக்காதீங்கண்ணே, வலிக்குதுண்ணே. ஓகே இருங்க, நான் ரவுண்ட் பண்ணி காட்டுறேன். ஐயோ இது வேறு எனக்கு தப்பாக வருது. இந்த போர்டை ரவுண்ட் பண்ணி காட்டுறதுக்குள்ளே அம்மாடி மக்களே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஒரு லைக்கு மட்டும் போட்டு விட்டுருக்கேன் மக்களே. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் ரவுண்டு பண்ணுறேன், கரெக்டாக மறைஞ்சு போயிட்டான். ஏன்டா அப்படி பண்ணுற? இருங்க மக்களே, நான் அவன் கிட்ட போகிறேன். ஐயோ அப்படியே அவன் கிட்ட போகிறேன், வெயிட் பண்ணுங்க. ஐயோ போயிடுச்சா? தெரியுதா, இந்த இவன் தான் அந்த ஸ்வான் பைரட்டு. இவன் இல்லை, இவனை மாதிரியே நிறைய பேர் இருக்காங்களா அந்த கூட்டமாக. இவன் கூட்டத்தில் நீ அடிக்கணும், ஓகேவா? இவன் கூட்டத்தில் அடிச்சுக்கிட்டே இருக்கணும்,
அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த ஆடிக்கிட்டே இருப்பேன்ற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கணும் நீங்கள், ஓகேவா? அடிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எப்போ வந்து அடிக்கிறத வந்து எப்போ உங்களுக்கு ஃப்ளவர் கிடைக்குதோ அப்போ தான் நீங்கள் அடிக்கிறத நிறுத்தணும். அது வரைக்கும் உங்கள் ஃப்ளவர் கிடைக்கிற வரைக்கும் இவங்க எல்லாரையும் போட்டு நீங்கள் மொத்தணும். அதாவது எப்படின்னே நான் சொல்ல முடியல. நீங்கள் போட்டு அப்படி அடிக்கணுங்க இவனை. அதுக்கு நீங்கள் அடிக்கிற அடியில் இவன் வந்து விட்டுறேன் அவனுக்கு ஃப்ளவரை கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி இவன் அழுவணும். அந்த மாதிரி நீ அடிக்கணும், ஓகேவா? அவன் அழுவலாம் மாட்டான், நீ அடித்தாலே தந்துடுவான். நீ அவனை அடிக்கணும், ஓகேவா? நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் ஃப்ளவர் கிடைக்குதான்ட்டு. அதுக்கு இல்லைன்னா அது பாட்டு கிடச்சிரும். அப்புறம் நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க, ஓகேவா? இப்போ 3 ஃப்ளவர் கிடச்சிருச்சா? அந்த 3 ஃப்ளவர் இப்போ நான் காட்டினேன்ல ஃப்ளவர் 3, அந்த ஃப்ளவர் வந்து நைட்டு இல்லைன்னா காலைல எங்கே வேணால் ஸ்பான் ஆகும். நீங்கள் வந்து நைட்டு ஃப்ளவர் எடுக்கும் போது அந்த எல்லோ ஃப்ளவர் இப்போ நான் காட்டினேன்ல அந்த என்பிசி அவனை அடிச்சுட்டுருங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் அவனை அடிச்சுட்டு இருக்கும் போது நைட் ஆகிடுச்சுன்னா போயிட்டு அந்த நைட் ஃப்ளவர் எடுத்துகிட்டு வந்துருங்க. இப்போ நம்மள்ட்ட 3 ஃப்ளவரும் கிடச்சிருச்சா? இப்போ நேராக நம்ம கொஸ்ட்டு கொடுக்குறோம். இருங்க நம்ம செஸ்ட் எடுத்துக்கிறோம், பணம் இல்லை மக்களே. ஓகே, இந்த கொஸ்ட்டு கொடுக்குறவன் இருக்கானா, இவனை அப்படியே மூஞ்சில் பாருங்கள், அப்படியே உருவானா அதெல்லாம் பண்ணிட்டேன்டா ஏற்கனவே. ஓகே, நம்ம இப்படியே போகிறோமா? இவன்ட்டு திரும்பி நம்மளோட படிப்பாளி பைப்பில் அவன் பேர் என்ன, நேடு, இதோ அல்கமிஸ்ட், படிப்பாளி மாரி வேஷம் போட்டுட்டு நம்மள்ட்ட பணம் திருட்டிகிட்டு இருப்பான். தெரியறானா? இவன் தான் திருட்டு பையன். இவன்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து 5000 பில்லி தரணும். போயிட்டு 1 மில்லியன் இருக்குது, அதாவது 500,000, புரியுதா? 500,000 தரணும், 500,000 பெல்லி தரணும், புரியுதா? பெல்லின்னா இதில் பணம்னு அர்த்தம். 500,000 தந்தா பில்லியனில் 5,000, ஓகேவா? 500,000 நீங்கள் தரணும். தந்தீங்கன்னா, அதாவது பில்லியனில் பாதி தந்தீங்கன்னா உடனே உங்களுக்கு வீட்டு கொடுத்துருவான். அந்தாடா வீட்டு வச்சுக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா தம்பி ஃப்ளவர் எடுத்துருந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வச்சுருந்துருவான். அவன்லாம் மக்களே இந்த வீடியோ அவன்லாம் உங்களுக்கு வீட்டும் கிடச்சிரும். V3 நான் எப்படி எடுக்கிறேன்னு போன வீடியோவில் போட்டிருப்பேன். அது நான் உங்களுக்கு ஒன்றுக்கும் தனித்தனியாக பண்ணணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், அதுக்குன்னு ஒரு தனியாக வீடியோ போடுறேன். இந்த பேஜில் வந்து என்னடா இவ்வளோ ஃப்ரூட்டு மித்திகளாக வச்சுருக்கான் அப்படின்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் பழைய ஃப்ரூட்டு, இப்போ கிட்ட எதுவுமே இல்லை. ஓகே மக்களே, அடுத்த வீடியோ என்ன பண்ணணுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஓகே மக்களே, பாய்.